Hi Kutties, happy morning, glory to morning food. Okay Kutties, who will prepare food at your home? Your mother only na? உங்கள் அம்மா தான் வீட்டில் ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க இல்லையா? அந்த ஃபுட்டு தான் நம்மளோட பாடியோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டு ஹெல்ப் பண்ணுது. நம்மளை சுற்றி நிறைய க்ரீன் பிளான்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த க்ரீன் பிளான்ட்ஸோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கும் ஃபுட்டு தேவைப்படும் இல்லையா? ஸோ அந்த ஃபுட்டை அந்த பிளான்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுது? பிளான்ட் ப்ரிப்பேரிங் ஃபுட் ஃபார் தேர் ஓன். அதாவது அதற்கு தேவையான ஃபுட்டை பிளான்ட்ஸ் ஓனாகவே ப்ரிப்பேர் பண்ணிக்குது. ஸோ அந்த மெத்தடை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபோட்டோசிந்தசிஸ் சொல்லுவோம். In today's class, we will discuss about the topic photosynthesis. Next, I will explain about the topic photosynthesis. The process of making food by green plants using carbon dioxide and water in the presence of sunlight is called photosynthesis. Next, I will explain about the process of photosynthesis. Plant-ஓட photosynthesis process-ல plants using 4 things for preparing food. The 4 things are carbon dioxide, water, chlorophyll and sunlight. Next, I will explain about the topic carbon dioxide. Carbon dioxide is the one of the raw material for process of photosynthesis. The leaves contain tiny pores called stomata. ஒவ்வொரு இலைகளிலும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டொமேட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஈச் ஸ்டொமேட்டா ஹேஸ் எபிலிட்டி டு ஓப்பன் அண்ட் க்ளோஸ். ஒவ்வொரு ஸ்டொமேட்டாவும் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகும். when the stomata is open, the air enter into the leaves. The leaves take in carbon dioxide from the air to prepare their food. ஸோ இந்த வழியில் தான் லீவ்ஸ் அட்மாஸ்பியர்லேருந்து கார்பன் டை ஆக்சைடை அப்சர்வ் பண்ணிக்குது. ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் ஐ வில் எக்ஸ்பிளைன் அபவுட் த டாபிக் வாட்டர். வாட்டர் இஸ் த ஒன் ஆஃப் த ரா மெட்டீரியல் ஃபார் ப்ராசஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ். பிளான்ட் அதோட ஃபுட் ப்ரிப்பரேஷன் மெத்தடுக்கு வாட்டரை ரூட் வழியாக அப்சர்வ் பண்ணிக்குது. ரூட்டில் இருக்கிற ரூட் ஹேர் தான் வாட்டரை அப்சர்வ் பண்ணி பிளான்ட்ஸுக்கு கொடுக்குது இல்லையா? இந்த ரூட் ஹேர் அப்சர்வ் பண்ணுற வாட்டர் ரூட் வழியாக பிளான்ட்டோட அதர் பார்ட்ஸ், தட் மீன்ஸ் லீவ்ஸ், பிரான்ச்சஸ் அண்ட் ஸ்டெம்முக்கெலாம் சைலம்ங்கிற கண்டக்டிவ் டிசீஸ் வழியாக டிரான்ஸ்போர்ட் ஆகுது. ஸோ பிளான்ட் இந்த வழியில் தான் அதற்கு தேவையான வாட்டரை அப்சர்வ் பண்ணி எடுத்துக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஐ வில் எக்ஸ்பிளைன் அபவுட் த டாபிக் குளோரோஃபில். குளோரோஃபில் மீன்ஸ் பச்சையம் அப்படின்னு சொல்லுவோம். The green leaves contains tiny green structures called chloroplast. Green leavesல chloroplastங்கிற பசுங்கனிகம் இருக்கும். They appear green. பார்க்கறதுக்கு green கலர் இருக்கும். Because they contain green pigment is called chlorophyll. அது green கலர் இருக்கிறதுக்கு காரணம் அதில் இருக்கிற green கலர் pigment. அந்த green pigment தான் நம்ம என்ன சொல்லுவோம்? chlorophyll அப்படின்னு சொல்லுவோம். Chlorophyll is necessary for preparation of food. அப்போ க்ரீன் கலர் லீவ்ஸ் மட்டும்தான் ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுமா? மற்ற கலர் லீவ்ஸு ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணாதா அப்படிங்கிற டவுட் நமக்கு வரும் இல்லையா? ஸோ எல்லா கலர் லீஃப்மே ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணும். ஏன்னா க்ரீன் கலருங்கிறது ஒரு மாஸ்க் மாதிரி அந்த லீஃப்குள்ளே மறைஞ்சிருக்கும். ஸோ மற்ற கலர் பிக்மெண்ட் உள்ள லீவ்ஸும் ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணும். ஓகேவா? I will explain about the topic sunlight. Sunlight is the most important raw material for the process of photosynthesis. Okay children, நம்ம வீட்டில் நிறைய பிளான்ட்ஸ்லாம் வச்சுருப்போம் இல்லையா? ஸோ அந்த பிளான்ட்ஸ் எல்லாம் சன்லைட் படுற மாதிரி வச்சுருப்போமா இல்லை ஷேடோவில் வச்சுருப்போமா? டெஃபினட்டாக நம்ம சன்லைட் படுற மாதிரி தான் வச்சுருப்போம். ஏன்னா சன்லைட் படும்போது தான் அந்த பிளான்ட்டோட க்ரோத் இம்ப்ரூவ் ஆகிருக்கும். அதுலேருந்து ரீப்ரொடக்ஷன் அதிகமாக நமக்கு கிடைக்கும். ஷேடோவில் இருந்துச்சுன்னா அந்த பிளான்ட்டோட க்ரோத் இம்ப்ரூவ் ஆகிருக்காது. ஸோ அதோட வளர்ச்சி கம்மியாக இருக்கும். ஸோ ஒரு பிளான்ட் நல்லா வளரணும் அப்படின்னா எது மெயின் சோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா சன்லைட். ஸோ நம்ம வீட்டில் இனிமேல் என்ன பண்ணணும்? எந்த ஒரு பிளான்டிங் பண்ணாலும் சன்னோட லைட் படுற மாதிரி இடத்துல தான் பிளான்டிங் செய்யணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஐ வில் எக்ஸ்பிளைன் அபவுட் த டாபிக்
யூசஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ். ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஒன், photosynthesis is the primary source of food production for all living things. Second one, plants prepare their own food. Third one, photosynthesis make the air fresh. I means photosynthesis நடக்கிறதுனால தான் நமக்கு ஃப்ரெஷ்ஷான ஏர் கிடைக்குது. பிளான்ட்ஸ் கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு நமக்கு பியூரான ஆக்சிஜன் கொடுக்குது இல்லையா? Photosynthesis also maintain the balance between carbon dioxide and oxygen in the atmosphere. Okay children, thank you. Okay children, in today's class we have discussed about photosynthesis. Now we will see in the next class. Thank you.